ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பியச்ச ராகவே கேதவே நமக. காலபுருஷனுக்கு இரண்டாவது ஸ்திரராசி ஸ்திரலக்கணமாக இருக்கும் ரிஷபராசி. இந்த ரிஷபராசியின் நாயகன் சுக்கிர பகவான், கலைக்காரன், கலை அம்சத்துக்கு உரியவராக ஆகிறார். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் ரிஷப லக்கணத்தில் பிறந்த ஒரு ஜாதகர். ஆடம்பர பிரியராகவும் ஆர்வமாய் உலகத்தை சுற்றி பார்க்கும் பிரியமுள்ளவர உலகத்தை அனுபவிக்க நினைப்பவருமாய் இந்த ரிஷப லக்கண ஜாதகர்களுக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய இவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய என்ஜின் பாகம் போல இந்த லக்னாதிபதி உயிர் சிம்மம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசியில் இருந்தால், அதாவது காலபுருஷனுக்கு 5 என்று சொல்லக்கூடிய பெரும் தனத்தை தரக்கூடிய இந்த சிம்ம ராசியில் லக்னாதிபதி அமைவது சிறப்பான ராஜயோகமாகும். ஏனெனில் இந்த சிம்ம ராசி ரிஷப லக்கணத்துக்கு 4 என்று சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரமாகும். முதல் கேந்திரமாவது 4 என்ற சதுர்த்த கேந்திரம் வீடு, மனை, ஸ்திரச்சத்து யோகம், மாளிகை அமைப்புகளை பெரும் யோகத்தை போன்றவையும், மேலும் அடுக்குமாடி யோகம் மற்றும் அரசியல் நிதர்சன பதவி யோகம், மந்திரி பதவியிலும் குறிக்கக்கூடிய இடம் இந்த 4ஆம் இடமாகும். இந்த 4ஆம் இடத்தில் ஏற்கனவே சூரிய பகவான், சந்திர பகவான் அமாவாசையில் பிறந்து இந்த லக்னாதிபதியின் 4ஆம் வீட்டில் உட்கார்ந்து விதி கதி மதி மூவரும் சௌத்த கேந்திரமான 4ஆம் வீட்டில் இருந்து இந்த ரிஷப லக்கணத்துக்கு 8க்கும் 11 கூடியவராகிய குரு பகவான் அவர் கணநாதனின் சாரம் அஸ்வினி சாரம் பெற்று அவருடைய விசேஷத்தன பார்வை 5வது விசேஷ பார்வையை ஆலடிமை ஐஸ்வர்ய யோகத்தை ராஜாங்க பார்வையை இந்த 4ஆம் வீட்டில் உள்ள சூரிய பகவான், சந்திர பகவான், லக்னாதிபதி சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய விதி கதி மூவரையும் பார்க்கும் அமைப்பு ஒரு ஜாதகருக்கு ஏற்படும் போது இந்த ஜாதக தன்னிறைவு பெற்றவராய், சமத்துவம் பெற்றவராய், தனி வாழ்வு காண்பவராய், வாழ்வில் உச்சம் அடைபவராய், இழந்ததை மீட்டு கொண்டு வாழ்வில் மிகவும் அதி உச்சாணி கொம்பத்துக்கு ஏறக்கூடிய ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார். இப்படி இவர்கள் கலியுலகை பூலோக தனயோக ரகசியத்தை அனுபவித்து கொள்ள இவர்களுக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த ரிஷப லக்கணத்துக்கு 2க்கும் 5 கூடிய புதன் பகவான் கன்னிராசியில் அதிகுச்சம் பெறும்போது யோகம் இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். ஏனெனில் இந்த 2க்கும் 5 கூடிய புதன் பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் புஷ்கர நவாம்சம் அஸ்தம்சாரம் பெற்று அவருடைய 7வது விசேஷப்பர் லாபம் என்று சொல்லக்கூடிய இந்த காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் தண்ணீர் வீட்டை பார்க்கும்போது லாபங்கள் எந்த வழியில் வரும் என்றால், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள், வெளிநாட்டு டாலர் வருமானம் இவர்களுக்கு பாக்கெட்டு நிரப்பும் அளவுக்கு பணம் கொண்டு ஏற்றுக்கொட்டும். மேலும் இவருடைய தொழில்துறையை, இவருடைய வியாபாரத்தை வெளி மாநிலம், வெளிநாடுகள், அயல்நாடுகள் கடந்து சென்று தொடங்கும் அளவுக்கு இவருக்கு பணவரவு தண்ணீர் போல் வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு உண்மை. மேலும் இவர்களுக்கு பெரும் தனவரவை கோடிக்கணக்கில் குவிக்க இவருடைய ஜாதகத்தில் நிசப்த கிரகமான ஆலடிமை ஐஸ்வர்யத்துடைய நிழல்கரமான கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய போகக்காரன் ராகு பகவான் கேந்திரத்தில் அமைவது சிறப்பு. குறிப்பாக இந்த ராகு பகவான் விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய இந்த மறைமுக ஒளிப்பட ஸ்தானமான புதைபல் ரகசிய ஸ்தானமான இந்த விருச்சிகத்தில் 5 கூடிய குரு பகவான் விசாகம் சாரம் பெற்று ராகு பகவான் விருச்சிகத்தில் அமைந்து இந்த ராகு பகவானுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் ரிஷப லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி என்று அழைக்கப்படும் பானுமைந்தன் கடகத்தில் அமைந்த ஒரு விசேஷத்தன பார்வையை 7வது பார்வையை 10ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும். இந்த ரிஷப லக்கணத்துக்கு 8 கூடிய குரு பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில், அதாவது மேஷத்தில் மறைந்து தன வீட்டுக்கு 11 என்ற விதியின்படி அவரும் இந்த ராகு பகவான் குருசாரம் பெற்று ராகு திசை நடக்கும்போது எண்ணில்லா செல்வாக்கு யோகம் பெற்றவராய் இந்த ரிஷப லக்கணக்காரத்துக்கு இந்த 4இல் உள்ள சுக்கிர பகவான் மிகப்பெரிய தனயோகத்தை செய்யும். எப்படி தனயோகத்தை செய்ய வேண்டும் என்றால், அம்சா ராசியில் சுக்கிரன், சனி, ராகு என்று சொல்லக்கூடிய 3 முக்கூட்டு பணக்கிரகங்களும் கடகராசியில் இருந்து இந்த ராகு திசை நடக்கும்பொழுது சனி, சுக்கிரன், ராகு என்ற விதிகள் இருந்தால் பேரதிர்ஷ்டம் பெற்ற பெரும் பணங்களை
வெகு இலகுவா சம்பாதிக்கும் ராஜயோகம் பெற்றவராகும். இப்பூமி இவர்கள் செய்கொண்ட மிகப்பெரிய பதவியோகத்தை பெறும் தனவரவு பணவரவு பொருள்வரவு குபேர யோகம் பெற்றவராய் இருப்பார். அதனால்தான் இந்த கேந்திரத்தில் உள்ள ராகு கேல யோகத்தை தருகின்றது. பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தனமடைத்து சீமானாகி விதரணையா வாழ்ந்திடுவான் இன்னது கேளே தேசு பெருபட்டாலே அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தியே மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் கரும்பாம்பு ராகு பகவான் உட்கார்ந்திருந்து இந்த ராகு பகவானுக்கு 9ஆம் வீட்டில் சனி பகவான் 11ஆம் வீட்டில் புதன் பகவான் அமைந்து இந்த 10ஆம் வீட்டில் தசம கேந்திரமான 10ஆம் வீட்டில் லக்னாதிபதி சூரியன் சந்திரன் என் விதி கதி மதி உட்கார்ந்திருக்கும் பொழுது ராகு திசை மிகப்பெரிய சூப்பர் தனயோகம் பெற்றவராக இருக்கும். இந்த கேந்திரத்தில் உள்ள சுக்கிர பகவான் இவர்களுக்கு பெரும் தனவரவை இந்த ராகு திசை மட்டுமில்லாமல் ஆயுள் முழுவதும் பெயர் புகழ் செல்வா கொடுத்து மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவராக அமைச்சர் போன்ற பதவிகளையும் ஆளிடமே ஐஸ்வர்ய யோகத்தையும் கொடுத்து 8 திக்கும் புகழ் பெற்கும் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை கொடுப்பது இந்த கேந்திரத்தில் உள்ள சுக்கிர பகவானே சுக்கிர பகவானே சுக்கிர பகவானே.